ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா படித்தது சர்ச் பார்க்கில். அமெரிக்காவின் முன்னாள் முதல் சீமாட்டி மைக்கேல் ஒபாமா படித்தது பிரையன் மாவர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில். மைக்கேல் ஒபாமா, அவருடைய தந்தை, தாய் மற்றும் சகோதரர் கிரைக் எல்லாரும் யூக்ளிட் அவென்யூ என்ற போர்ஷனில் குடியிருந்தாங்க. அவங்களோட வீட்டில் இருந்து 2 பிளாக் தாண்டி தான் அவர்களுடைய பள்ளியும் இருந்தது. அந்த பள்ளி ஒரு 4 மாடி கட்டடம். அது ஒரு செங்கல் கட்டடம். அவருடைய கிண்டர் ஸ்கூல் கிளாஸ் ரூமை வகுப்பறையை ரொம்ப பிடிக்கும் மைக்கேல் ஒபாமாவுக்கு. அந்த வகுப்பறையை சுற்றி சன்னி விண்டோஸ் நிறைய இருந்தது அப்படிங்கிறாங்க. சன்னி விண்டோஸ்னால் நிறைய சாளரங்கள். அந்த சாளரங்கள் வழியாக கதிர்வீச்சு சூரிய ஒளி நல்ல சூரிய ஒளி உள்ளே வந்தது. அதனால் அந்த வகுப்பறை மிகவும் ஒளி பொருந்தியதாக இருந்தது. குழந்தைகளுக்கு நிறைய விளையாட்டு ஜாமான்கள், அப்புறம் அட்டையால் செய்யப்பட்டிருந்த ப்ளே ஹவுஸ் ஒன்றும் இருந்தது. அதில் குழந்தைகள் விளையாடினார்கள். அப்புறம் ப்ளேவே மெத்தடில் கலர் ஐடென்டிஃபிகேஷன், கலரை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு அழகாக 1969ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இப்படித்தான் குழந்தைகளை பயிற்சி செய்திருக்கிறார்கள். அதாவது இப்படி வெள்ளைத்தாள் என்றால் வெள்ளைத்தாளில் எழுதிவிடுவார்கள். அனைத்து நிறங்களையும் எழுதிவிடுவார்கள். அதில் ஒயிட் அப்படின்னு பிளாக்கில் டார்க்காக எழுதிடுவாங்க. ஒயிட் தாள்னா ஒயிட்டுன்னு எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து குழந்தைங்க வாசிக்கணும், அதான் ஒயிட் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்படி அடுத்து பிங்க் அப்படின்னா பிங்க்கை டார்க்காக எழுதியிருப்பாங்க, பிங்க் அப்படின்னு. அதை பார்த்து குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லா கலர்ஸையும் காட்டுவாங்க. நம்ம ரெட், ப்ளூ, க்ரீன், பிளாக் இது எல்லாத்தையும் நம்ம மைக்கேல் ஒபாமா குழந்தையாக இருக்கும்போது அழகாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனால் ஆரஞ்சை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனால் சொல்லிட்டாங்க. பர்பிளை ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒயிட்டை மட்டும் சொல்கிறதுக்கு ரொம்ப அது அவங்க மண்டைக்குள்ளே வரவே இல்லை. அது என்ன கலர், ஊகாவா என்னென்னு அப்படியே யோசித்தாங்க. நைட்டு பெட்டில் போய் அந்த கலரை யோசித்து அது ஒயிட்டுன்னு அன்றைக்கி ஃபுல்லாக யோசித்தாங்க. ஆனால் டெட்டி அண்ட் சாய்க்கா 2 பேரும் அன்றைக்கி எல்லா கலர்ஸையும் கடகடன்னு நல்லா சொல்லிட்டாங்க. டெட்டி ஒரு கொரியன் அமெரிக்கன் பாய், சாய்க்கா ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கேர்ள். 2 பேரும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் ஸ்டாரை பேட்சாக குத்திக்கிறதுக்கு தந்திருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அடுத்த நாள் நம்ம மைக்கேல் ஒபாமாவும் எல்லா கலர்ஸையும் சொல்லிடுறாங்க. கரெக்டாக சொல்லி அவங்களும் பேட்ச் வாங்கிறாங்க. திஸ் இஸ் தி பிகமிங் ஆஃப் தி தென் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் அமெரிக்கா. பிகமிங் அப்படின்னா உருவாகுதல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இப்படி தான் நம்மளுடைய அமெரிக்காவோட முதல் சீமாட்டி உருவாகினார்கள். அப்புறம் இந்த ஸ்கூல், அதாவது பிரையன் மாவர் ஸ்கூல் அவங்க 7th ஸ்டாண்டர்ட் போகும்போது, 7th கிரேட் போகும்போது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் குறைஞ்சி ஒயிட் ஸ்டூடெண்ட்ஸே ரேராக தான் இருந்தாங்க. ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் மாற்றி போனாங்க. பக்கத்தில் இருக்க ரோமன் கேத்தலிக் ஸ்கூலுக்கு போனாங்க. 1970s தான் அமெரிக்காவில் ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற கலாச்சாரம் வந்துருந்துச்சு. நிறைய பேர் அப்படி ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாங்க குழந்தைங்களெல்லாம். ஆனால் கொஞ்சம் பேரண்ட்ஸ் மட்டும் போய் பிரின்சிபல் டாக்டர் லெவிசோட்டை போய் சொல்லிடுறாங்க, ஸ்கூல் பஸ்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற எக்ஸ்பென்ஸ் அந்த காசை வச்சு இங்கே இருக்கிற கிளாஸ் ரூமை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மைக்கேல் ஒபாமாவோட அம்மா எல்லாருமே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அந்த ஸ்கூலை டெவலப் பண்ண
பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டாக்டர் லெவிசோ வந்து ஒரு இந்த ஸ்கூலுக்கு வந்து அதாவது போர்க்கால நடவடிக்கை மாதிரி மொமெண்ட்ரியாக இப்போ இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு 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 ஐடியா ஒரு ஒரு ஐடியா ஒரு பிளான் சொல்கிறாரு. அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. என்னென்னா இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்து ஒரே கிளாஸ் ரூமில் போட்டு அப்படி ஒரு 20 ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ஒரே கிளாஸ் ரூமில் போட்டு அவங்களுக்குன்னு தனி ரீசஸ், தனி லஞ்சு, தனி ஜிம், தனி மியூசிக் எல்லாமே கொடுக்கப்பட்டது, தனி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. இவங்களெல்லாம் அந்த ஊரில் இருக்க கம்யூனிட்டி காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து ரைட்டிங் ஒர்க் ஷாப் நடந்தது. அப்புறம் அங்கே போய் ரேட்டை டிசெக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே நடந்துச்சு. ஓகே. அண்ட் இவங்க வந்து மைக்கேல் ஒபாமா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எழுதிட்டு இருந்தவங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ஸ் எழுதிட்டு இருந்தவங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. லாங் டிவிஷன்ஸ் மட்டும் நடத்திட்டு இருந்தவங்க ப்ரீ அல்ஜீப்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை வந்து இது கிண்டில் பண்ணிடுச்சு. இப்போ வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நடத்தினோன்னே அவங்களுக்குள்ளே ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை வந்து கிண்டில் பண்ணிடுச்சு. அப்போ வந்து 2 பேர் பெனட் அண்ட் மார்டினஸ் அப்படின்னு 2 டீச்சர்ஸ் வேறு, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டீச்சர்ஸ், வெரி குட் ஹியூமர், நல்ல நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவங்க. நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியங்கிறத வந்து நான் வந்து என் லைஃப்லேயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மைக்கேல் ஒபாமா லைஃப்லேயும் புரிஞ்சுக்கிட்டேன். தே வர் வெரி ஹாப்பி ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் குட் ஹியூமர். அண்ட் ஸோ அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் வந்து நல்லா முன்னேறினதுனால அவங்க ஸ்கூலில் வந்து இருக்கிறதுலையே ஹாப்பியஸ்ட் சந்தோஷமான குழந்தை நான் தான், அந்த ஸ்கூலில் இருக்கிறதுலையே சந்தோஷமான குழந்தை நான் தான் அப்படின்னு இந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க மைக்கேல் ஒபாமா. அண்ட் இதை மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது சந்தோஷமான நிகழ்ச்சி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் அவருடைய ஹை ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி சொல்கிறேன். அதுவரை பிரியா விடை தரும் பிரியமுடன் செல்வா.